என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவள் என் தாய். என்னை எனக்குள் ஒருமுகப்படுத்தியவன் என் நண்பன். நண்பனை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தை உருவாக 10 மாதம், ஒரு இன்ஜினியர் உருவாக 4 வருஷம். ஆனால் ஒரு நண்பனை உருவாக்க ஒரு யுகமே தேவைப்படும்னா அந்த நண்பனை எப்படி சார் எங்களால் நம்பாமல் இருக்க முடியும்? சார், எனக்கு பெத்தவங்களை விட, எங்கள் அப்பாவை விட, எங்கள் அம்மாவை விட என்னை பற்றி என் நண்பனுக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மா கூட நான் ரிசல்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேட்கும், எத்தனை மார்க் மைனை எடுத்திருக்க அப்படின்னு. ஆனால் என் மாப்பிள்ளை கேட்பான், என்ன மாமா எவ்வளோ அரியர் வச்சுருக்க? என்னை பற்றி தெளிவாக தெரிந்தவன் என் நண்பன். ஆனால் தெளிவாக தெரியாமல் உறவாடி கொண்டிருப்பவர்கள் உறவுகள். உறவுகளை பற்றி என்ன சார் தெரியும்? இவங்க அண்ணன் பேசினார், உறவுகள் 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 மேம்படணும்னு. என்ன உறவு மேம்படணும்? ஒரு சின்ன சடங்கில் தாய் மாமன்கள் 2 பேர் இருப்பாங்க. அதில் சின்ன மாமன் 3 பவன் நகை போடுவார் சடங்கில். மூத்த மாமன் 1 பவன் நகை போடுவார். மறுநாள் தங்கச்சி வீட்டுக்கு அண்ணன் போகும்போது, சின்ன அண்ணன் போனார்னா அண்ணே வாங்க அண்ணனுங்க, பெரிய அண்ணன் போனார்னா வாங்க என்ன இந்த பக்கம் அண்ணம்மா, மரியாதை கிடைக்காது. ஆனாலும் நட்புங்கிறது தரம் பார்த்து வராது சார். எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் ஐயா கலாம் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஓவில் இருந்தப்ப அந்த ஏரியாவில் இருந்த அவருடைய நண்பர் தினம் போய் கலாம் ஐயாவை சந்திச்சிருக்கிறார். அப்போ கலாம் ஐயாவை சந்திக்கிறப்ப யாருக்குமே கலாம் ஐயா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வருவார் யாருக்கும் தெரியாது. ஐயா கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக மாறின பிறகு திருவனந்தபுரத்துக்கு வர்றாரு. தன்னுடைய உதவியாளர்கள் அழைச்சி, நான் என்னுடைய நண்பனை பார்க்கணும், என்னுடைய நண்பனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. உதவியாளர்கள்லாம் நண்பனை தேடி போகிறாங்க. திருவனந்தபுரத்தில் அந்த நண்பன் ஒரு தெருவோரத்தில் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தான்னா நட்பு எப்படி சார் தரம் பார்த்து வரும்? தரம் பார்க்காமல் வருவது தான் நட்பு. சார், பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் சொல்கிறாங்க பிள்ளைங்கன்னா ஃபேண்டை தூக்கி போட்டுக்குவான், காலரை தூக்கி விட்டுக்குருவான், கண்ணாடி ஒன்றை மாட்டிக்கிருவான், டியோவில் அங்கங்கே வளைச்சு வளைச்சு சுற்றுவான், அதுதான் டியோ பிள்ளைங்கன்றான். அது இல்லை சார். போர்க்களத்தில் கல்லறிவது நட்பல்ல, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது கை கொடுக்குறான் பாரு, அவன் தான் என்னோட பிள்ளைங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே 10 பேர் நிற்பான், என் பிள்ளைங்க பின்னாடி ஒரே ஒருத்தன் தான் நிற்பான். அவன் முன்னாடி வந்துக்கிட்டு நிற்கும் போது, மாமா பயமா அப்படின்பான். தைரியமாக நெஞ்ச நிமித்துக்கிட்டு சொல்லலாம், நீ என்னுடன் இருக்கும் வரை என்னை அடிக்கும் ஆண்மகன் பிறக்கவில்லை மாமுன்னு சொல்லலாம். சார், காதல் தோல்விங்கிறது இப்போ எல்லாருக்கும் வருது, வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஆனாலும் காதல் தோல்வின்னு நண்பன் முடங்கி கிடக்கிறப்ப காதலி கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடுவா. ஆனால் காதல் தோல்வி வர்றப்ப மருந்தா வந்து நிற்கிறவனு நண்பன் தான், காதல் தோல்வி மருந்தோட வந்து நிற்கிறவனு நண்பன் தான். ஒரு நண்பன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், அவனுக்கான வாழ்க்கை சரிவர அமையாமல் இருக்கும். எல்லா நண்பனும் வேலைக்கு போயிடுவான், இவனுக்கு வேலையே கிடைக்காது, வெட்டியாக சுற்றுவான். காரணம் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், அது வேற விஷயம். வேலையே இல்லாமல் சுற்றும் போது உறவுகள் எல்லாம் சொல்லும், இவன் வேலைக்கு போகாத தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு. உறவுகளால் உங்களுக்கு வழியை மட்டும்தான் கொடுக்க முடியும், உண்மையான நண்பனால் மட்டும்தான் சார் உங்களுக்கான வழியை கொடுக்க முடியும். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். கடலில் காதல் ஜோடிகள் குதிச்சிருக்கிறாங்க. காதலை செத்துட்டான், காதலி நீந்தி கரைக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டான். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் பாவம் காதலை உண்மை உண்மைன்னு நம்புகிறாங்க. கடைசியில் தாலி கட்டும் போது ஜோசியர் ஒரு விஷயம் சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? நல்ல நேரம் முடிய போது பொண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்க, நல்ல நேரம் நமக்குத்தான் முடிய போகுது. ஆகையினால பிள்ளைங்களே, உங்களுக்காக சொல்கிறேன், பொய்யான காதலை கொலை செய்யுங்கள், உண்மையான நட்புக்கு சிலை வையுங்கள். அண்ணன் நீங்கள் சொன்னீங்க, நட்புக்கு கோயில் கட்ட முடியாது, கட்டுனா எவனும் வர முடியாதுன்னு. தாய்க்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள், காதலிக்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நட்புக்கு இதுவரை எவனும் கோயில் கட்டவில்லை. காரணம், நட்பே ஒரு கோயில்னு சொன்னா, நட்புங்கிற கோவிலில் நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் நண்பர்களை தெய்வமாக கும்புறோம்னு சொல்லி, நண்பர்களை நம்புங்கள், வாழ்வில் வெல்லுங்கள்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.